பிணிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வெறும் நோய் மட்டுமல்ல. நமக்கு ஏற்படுகின்ற கடன், நாம் செய்ய வேண்டிய கடமைகள், இவை அனைத்தையுமே பிணியாகத்தான் நம்முடைய சித்தர்கள் பார்க்கிறாங்க. அந்த வகையில இன்றைக்கு நாம் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலை பற்றி நம்ம பார்க்க போறோம். திருவிடை மருதூர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு கோவில். மருத மரம்னு சொல்லக்கூடிய மரத்தை ஸ்தல விருட்சமாக வைத்திருக்கக்கூடிய கோவில். இந்த மருத மரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மரம். ஏன் தெரியுமா? 200, 300 அல்ல 1000 ஆண்டுகள் கூட வாழக்கூடிய ஒரு திறன் இருக்கக்கூடிய மரம் தான் மருத மரம். இந்தியாவிலேயே 3 கோவில்கள்ல மட்டும்தான் மருத மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் கோவில், அந்த இடத்துல மருத மரம் தான் ஸ்தல விருட்சம். 2வது திருவிடை மருதூர், இங்க மருத மரம் தான் ஸ்தல விருட்சம். 3வது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் கோவில், இங்கேயும் மருத மரம் தான் ஸ்தல விருட்சம். மருதம் அப்படின்னாலே என்ன தெரியுமா? இன்றைக்கு இதயத்தை பலமாக்கக்கூடிய, அன்பை வளர்க்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய கலங்கத்தையும் கிளேசத்தையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய சிறந்த ஒரு மூலிகை மருத மரம்.